கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இப்போ இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், தூக்கத்தில் பதறி கனவு கண்டு முழிக்கிறீங்களா? அந்த நேரத்தில் ஒரு கெட்ட கனவை உங்களால் எதிர்கொள்ள முடியல, ஒரு பிசாசு வந்து உங்கள்கிட்ட போராடுது அப்படின்னு சொன்னால் அதை எதிர்கொள்ள முடியலை. அதற்கான காரணங்களையும் அதற்கான தீர்வுகளையும் இந்த வீடியோவில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். மிச்ச பாயிண்ட்ஸை வந்து நம்ம லாங் வீடியோவில் நான் இந்த சேனலில் போடுறேன், பாருங்கள். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகியது. ஆபத்து வர்ற நேரத்தில் தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத வேதம் தெளிவாக சொல்லுது. இப்படிப்பட்ட கனவுகள் வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக வந்தாலும், இன்னொரு பக்கம் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு தரதுக்காக வர்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஆவி வந்து பலன் இல்லாததையும் சத்துருவை எதிர்கொள்ள தேவையான ஒரு சத்துவம் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி கனவுகள் வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துது. ஆனால் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, சத்துருவின் சகல வல்லமை அழிக்க தேவன் நம்மளுக்கு என்ன தந்திருக்கிறாரு? பலன் தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இப்பொழுது கூட சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுடைய ஆண்டவரை மட்டுமாக எங்களை பாதுகாப்பதற்கு நன்றி. என்னோடு கூட கனவுல பயந்து ஆண்டவரை இரவு தூக்கம் இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த சமூகத்தில் வருகிறேன். லூக்கா 10:19 படி நீர் தந்த அதிகாரத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே சிலுவையிலே நீர் எதிர்கொண்ட அந்த வல்லமையின் நிமித்தம் பிசாசின் தலையை நாங்கள் நசுக்குகிறோம். இந்த இரவு பொழுது தேவையான தூக்கத்தை தாங்க பலப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, எடுத்து பாருங்கள். காட் பிளஸ் யூ. இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேஷன்ஸ்க்கெலாம் இந்த சேனலை இன்ட்ரோ பண்ணுவதன் மூலம் அந்த ஆத்மாவையும் நீங்கள் ஆதாயப்படுத்துகிறீங்க. தேவன் தாமே உங்களை பலப்படுத்தி சகாயம் செய்வாராக. ஆமேன். இரண்டாவது வந்து நம்மளோட ஆவியை வந்து பலப்படுத்தணும். அந்த ஆவியை பலப்படுத்துறதுக்கு வந்து தேவனோடு உள்ள உறவில் வந்து நம்ம ஐக்கியப்படணும். அதுக்கு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9-10 சொல்லப்பட்டது போல, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். அடுத்து வந்து அப்போஸ்தலர் 19:15 படி, சாத்தானுக்கு வந்து நம்ம யார், நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம எதில் வீக்கானவங்கிறத தெரியும். அதனால் வார்த்தையின் வல்லமையில் நம்ம பலப்படுத்தணும். சத்துவத்தில், ஆண்டவருடைய சத்துவத்தில் நம்ம பலப்படணும். நம்மளோட ஆவியை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து நம்ம இப்போ ஒரு கனவு வருது அப்படின்னு சொன்னால் பதறி எந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை பயன்படுத்தணும். இந்த இடத்துல இருக்கிற எல்லா அசுத்தாவின் வல்லமைகளையும் இயேசுவின் ரத்தத்தினாலே நான் முறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக நம்ம பேசணும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கனவோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்ல. இப்போ ஒரு கெட்ட கனவு கண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அந்த கனவை வச்சுட்டே அதோட நெகட்டிவிட்டியவே நம்ம சுமந்துட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு மாற நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதிகமாக பைபிள் வாசிக்கணும். ஜபத்தில் அதை நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்றைக்கி நான் ஜபம் பண்ணாமல் இருந்தேன், எனக்கு இப்படி கனவு வந்துச்சு, அதனால் ஆண்டவரே எனக்கு இந்த கனவுல இருக்கிற எல்லா காரியங்களையும் எனக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். அடுத்து சங்கீதம் 66:18. இப்போ நான் சொல்கிற எல்லா வேத வசனங்களையும் குறித்து கொள்ளுங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கொலேசையர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த வசனங்கள் எல்லாத்தையும் குறித்து வைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு எதிராக ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நடக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்த தான் இந்த கனவு உங்களுக்கு வருது. ஸோ நம்ம முதலாவது பண்ண வேண்டியது, தேவனுடைய உறவில் நம்ம ஐக்கியத்தில் நம்மளை சரி பண்ணணும். நம்மளுடைய பாவத்தை அறிக்கை செய்து அதை வந்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் மன்னிங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத காரியங்களை நான் செஞ்சிட்ருக்கேன், சத்துருக்கு இப்படி இந்த வகையில் நான் இடம் கொடுக்குறேன், நான் மன்னிங்கன்னு நம்ம கேட்கணும். ஆவியில் நம்மளை பலப்படுத்த வேத வசனங்களை வாசிக்கணும். அடுத்து ஆவியானவரோட உறவை நம்ம அதிகப்படுத்தணும். ஆவியானவர்கிட்ட கேட்கணும், எனக்கு சொல்லித்தாங்க, நான் எப்படி ஜெபிக்கணும், நான் எந்த மாதிரி இந்த சூழ்நிலை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும். கேட்கும்போது அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். தேற்றரவாளனாகிய அவர் வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறபடினாலே, நீங்கள் எந்த வசனத்தை இதை கயிற்கொண்டு இதை ஜெபிக்கணும், எந்த சூழ்நிலையை எப்படி ஜெபிக்கணும், இதை ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்கணுமா, இல்லாட்டி இதுக்கு வந்து முழங்கால் போட்டு அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கணுமா, உபவாசத்தில் ஜெபிக்கணுமான்னு ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்.
இந்த வகையிலெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்மளை பலப்படுத்திக்க முடியும். அந்த கனவுகள்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். பரமபிதா விதைக்காத விதைகள் அறுபட்டு போவதாக அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தின் படியும் கனவுல நீங்கள் சாப்பிட்ற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தை யூஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம முறியடிக்க முடியும். இப்பொழுது கூட நம்ம ஜெபிப்போம். சர்வ வல்லமையுடைய ஆண்டவரை மட்டுமாக பாதுகாத்ததற்கு நன்றி. நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது கூட என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக உமது சமூகத்தில் வருகிறேன். நீர் சொல்லி இருக்கிறீர், ஆவியானவரின் வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய சத்துவத்திலும் உம்முடைய வல்லமையிலும் பலப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் சத்ருவின் சகல வல்லமைகளை ஜெயிக்க நீர் அதிகாரம் தந்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே அதை நாங்கள் சுதந்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா நாமத்திற்கும் மேலான உம்முடைய இயேசுவின் நாமத்தினாலே முழங்கால் யாவும் வானத்தின் கீழும் பூமியின் மேலும் முழங்கால் யாவும் முழங்குகிற இயேசுவின் நாமத்தின் வல்லமையினாலே எல்லா அந்தகார இருளின் வல்லமைகளை முறித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுடைய கனவுகள் நிமித்தமாக எங்களுக்கு வருகிற குழப்பங்கள், டென்ஷன் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவர் தாமே ஒரு தெளிவை எங்களுக்கு தர வேணுமாறு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் பயம் இல்லாத ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நீர் எங்களை பலப்படுத்தி அருளுவீராக. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் பலனை கர்த்தர் தந்து அருளுவீராக. எங்களுடைய இந்த பலவீனத்தில் உமது பலன் இறங்கி எங்களுக்காக யுத்தம் செய்வதாக. கர்த்தர் எங்களுக்காக இடைப்பட்டு சகாயம் செய்வீராக. உம்முடைய கிருபை எங்களை தாங்குவதாக சுவாமி. பயப்படாமலும் கலங்காமலும் எங்களுடைய இருதயம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ண வேணுமாறு நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா அந்தகார இருளின் வல்லமைகளும் தொடர்ந்து கிரியை பண்ணுகிற எல்லா அசுத்தாவிகளின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் முறித்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் வல்லவர் நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் நம்ம சேனலை சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.